வெஜ் புலாவ் செய்கிறதுக்கு ஒரு குக்கரில் தேவையான அளவுக்கு நெய், கொஞ்சமாக எண்ணெய், ஒரு பட்டை, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய், கொஞ்சம் சோம்பு சேர்த்து அது பொரிஞ்சதும் 2 பல்லாரி சேர்த்து அதையும் கிண்டிட்டு 2 பச்சை மிளகா உரப்புக்கு தகுந்த மாதிரி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஒரு கையளவுக்கு புதினா இலை சேர்த்துக்கலாம். வெஜிடபிள்ஸ் உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பீன்ஸு, கேரட்டு, குடமிளகா, உருளைக்கிழங்கு இதுதான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் பட்டாணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். காய் ரொம்ப எண்ணெயில் போட்டு வதக்கக்கூடாது, குழஞ்சிரும். நான் 1 கப் அரிசி எடுத்திருக்கேன், அதனால் 1.5 கப் தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன். தேங்காய் பாலில் செய்யச்சில் வெஜ் புலாவுக்கு இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். பாஸ்மதி அரிசியை நல்லா கழுவிட்டு அதையும் சேர்த்துட்டு கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கிண்டி விட்டுட்டு குக்கரை மூடிடலாம். விசில் விட்டு முடிஞ்சதும் நம்ம வெஜ் புலாவ் ரெடி ஆகிடுச்சு. ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸ்க்கு இது ரொம்பவே நல்லாயிருக்கும். இதேமாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.